ஜம்பு சேர்வை. ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேக்குக்குள் ஜம்பு சேர்வை பார்க்கலாம் வாங்க. சேலம் கொண்டலாம்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் திருக்கோவில்ல நவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடந்துச்சு. அந்த 9 நாட்களும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ளுவாங்க. நான் அந்த 9 நாட்களும் கோயிலேயே தான் சாமாயை பார்த்துக்க தூங்கிப்பேன். போன வருஷம் தூங்கி எனக்கு பிடிச்சதுனால வருஷம் இந்த கோயில்ல வந்து நவராத்திரி குழுவப்ப தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து கதை சொல்லிட்டு ஜாலியா தூங்கிட்டு இருப்போம். கோயில்ல தூங்குறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஜம்பு சர்வ மரவணைக்கு கங்கணம்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்டோம். நவராத்திரி பூஜைகள் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அசுரனை அழிக்கிறதுக்காக தாங்க பூஜை. மகிஷாசுரன் வந்து மக்களை ரொம்ப தொல்லை கொடுத்ததுனால அம்மன் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக தாங்க இந்த 9 நாட்கள் பூஜையே. அந்த மகிஷாசுரன் வந்து இந்த வாழை மரத்துல வன்னி மரமா வச்சு நாங்க வில்லு விட்டு மகிஷாசுரன் அசுரனை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் முன்னிலையில மகிஷாசுரன் அசுரனை வெட்டி சரிச்சிருவோம். இதற்கு பெயர் தான் ஜம்பு சேர்வை. மகிஷாசுரன் அசுரனை வெட்டி அழிச்சதுக்கு அப்புறம் ஊர் மக்களுக்கு அருள் தருவதற்காக ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் திருவீதி ஊழா வருவாங்க. எனக்கு இந்த நவராத்திரி விழால எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் நைட் டைம்ல கோயில்ல தூங்கிக்குவேன். அது வந்து சாமாயை பார்த்துக்க தான். உங்களுக்கும் கோயில தூங்குறதுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா தூங்கி பாருங்க. நீங்க கோயில தூங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த சாமாய் உணர்வு வந்து கண்டிப்பா தென்படும். நான் கோயில தூங்கும் போது என் கூட பூசாரிங்களும் தூங்கிட்டாங்க. அப்ப நிறைய கதைகள் சொன்னாங்க. கேட்கவே கொஞ்சம் பயமா த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவங்க சொன்ன அனுபவங்கள் கதைகள் பத்தி நான் டைம் கிடைச்சா ஒரு வீடியோ போடுறேன். ஊர்வலம் அப்போ கனமழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வீரகுமார்கள் யாரும் பொருட்படுத்தாம சிறப்பாவே திருவீதி உழவு நடத்தி முடிச்சோம். சௌடேஸ்வரம்மன் திருக்கோவில்ல எப்ப ஏதாவது ஃபங்க்ஷன் பண்டிகை அந்த மாதிரி வந்தாலும் வீரகுமார்கள் ஆர்வமோட இருப்போம். சேலம் கொண்டலாம்பட்டி மாரியம்மன் கோவில்ல டிசம்பர் 1ஆம் தேதி கும்பாபிஷேகம். ஸ்ரீ காளியம்மன் கோவில், பிள்ளையார் கோவில், ஸ்ரீ மாரியம்மன் கோவில்ல நான் அந்த டைம்ல கும்பாபிஷேகப்ப வீடியோ எடுத்து போடுறேன். அம்மா அரக்கனை அழிச்சிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விமானப்படையில இருந்து ஒரு தம்பி என்கிட்ட பட்டாசு எடுத்துட்டு வந்து வெடிச்சு கொண்டாடலாம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. எல்லா வீரகுமார்களும் சேஃபா சாமாய திருவீதி உலா முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். அம்மா ரொம்ப மகிழ்ச்சியோடய கோயிலுக்கு வந்து உள்ள சேர்ந்துட்டாங்க. எனக்கு எப்போ அடுத்த நவராத்திரி விழா வரும்னு இருக்கு. ஏன்னா கோயில தூங்கிக்க அவ்வளோ ஆசையா இருக்கு. நான் எதனால அடிக்கடி கோயில தூங்கிக்க ஆசையா இருக்குன்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு டைம் தூங்கி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்தர்களுக்கு பண்டாரத்துல காணிக்கை வச்சு கொடுப்பாங்க. இந்த காணிக்கையும் பண்டாரத்தையும் வாங்க ஏராளமான பக்தர்கள் நைட் டைம்ல வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. இந்த சிறப்பு நிகழ்ச்சியும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரம்மன்ல ஒரு சிறப்பு. சோ அடுத்த வருஷம் நீங்க எங்க இருந்தாலும் சரி ஜம்பு சேர்வை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அம்மனோட அருளை பெற்றுக்கொள்ளுங்க. வீரகுமார்கள் எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. பின்னாடி டின்னர் கொடுத்துட்டு இருந்தாங்க. சேலம்ல இருக்கிற ஃபோக்ஸ் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் அருள் பெற்று மகிழுங்க. நான் இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்தோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கேக்குக்குள்.